முப்படை பயிற்சி மையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிசி அல்டிமேட் 2.0 வந்து பார்த்திங்கன்னா உயிரியல் கேள்விகளில் வந்து பார்க்க போகிறோம். இல்லைன்னா டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம உறுப்பு மண்டலம்ன்ற ஒரு டாபிக் போட்டோம். அந்த உறுப்பு மண்டலத்தை வந்து ரெண்டாவதாக சரிங்களா வீடியோவாக அது பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த செரிமான மண்டலம், கழிவு நீக்க மண்டலம், சரிங்களா, அடுத்து இனப்பெருக்க மண்டலம், இதில் இருக்கக்கூடிய சில முக்கியமான வினாக்களை பற்றி பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸில் விவாதிப்போம். சரிங்களா, ஃபஸ்ட்டு கொஸ்டின் உள்ள போவோமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். உமிழ்நீர் சுரப்பிகள் ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் பிசுபிசுப்பான திரவத்தை சுரக்கின்றன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, உமிழ்நீர் சுரப்பிகள் நம்ம வாயில் இருக்கக்கூடிய உமிழ்நீர் சுரப்பிகள் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா சுரக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, எத்தனை லிட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உமிழ்நீர் ஆனது சுரக்கப்படும். சரிங்களா, அப்போ அந்த உமிழ்நீர் சுரந்தால் மட்டும்தான் நம்ம உணவு வந்து என்ன பண்ணணும்னா ஒரு அரைச்சி குழையாக உள்ள வந்தோம்னா உள்ளே தள்ள முடியும். சரிங்களா, இல்லைனா தள்ள முடியாது. சரிங்களா, சரி, ஓகே சார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த 5 லிட்டர்னு கொடுத்துருக்காங்க. இதை பற்றி சில விஷயங்கள் சொல்லலாம். சரி, நம்ம மனித உடம்பில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ லிட்டர் ரத்தம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 லிட்டர். சரிங்களா, ஒரு மனிதன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 kg இருக்கான் அப்படின்னு வச்சுங்க. ஒரு 70 kgக்கு மேலே இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனுடைய உடம்புல எவ்வளோ லிட்டர் இருக்கும் ரத்தம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 to 6 லிட்டர் சரிங்களா ரத்தமானது இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுங்க. சரிங்களா, அப்போது ஒரு நாளைக்கு உமிழ்நீர் எவ்வளோ சுரக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கொஸ்டின் போவோமா? லைசோசோம் என்ற பாக்டீரியாவை எதிர்க்கும் நொதியானது எதில் உள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, லைசோசோம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியாவை எதிர்க்கக்கூடியதான். அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உமிழ்நீரில் தான் இருக்குது. சரிங்களா, உமிழ்நீரில் தான் இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியாவை எதிர்க்கக்கூடிய ஒரு நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் வந்து பாக்டீரியா இருந்துச்சுன்னா அதை அங்கேயே அழிச்சு விட்டு வெளியே தள்ளி விட்டுரும். சரிங்களா, சரி, ஓகே. இது மட்டும் இல்லாமல் உமிழ்நீரில் வேறு என்ன நொதிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமைலேஸ் என்ற நொதி இருக்குது. அமைலேஸ் இது என்ன சொல்லுவாங்கன்னா டயலின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பேர் என்ன சொல்லுவாங்க? டயலின் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய ஸ்டார்ச்சை வந்து மால்டோஸாக மாற்றக்கூடியது. ஸ்டார்ச் என்பது ஒரு கூட்டு சர்க்கரை. சரிங்களா, அந்த ஸ்டார்ச்சை இரட்டை சர்க்கரையான மால்டோஸாக மாற்றக்கூடியது எது அப்படின்னு பார்த்தா இந்த அமைலேஸ் என்ற நொதி. சரிங்களா, அப்போ டார்ச்சை வந்து மால்டோஸாக மாற்றும். மால்டோஸ் ஆக மாற்றக்கூடியது. அப்போது அமைலேஸ் என்ற நொதிக்கு ஒரு பேர் என்னது? டயலின்றது ஞாபகம் வச்சு. இது உமிழ்நீரில் தான் இதுவும் இருக்குது. சரிங்களா, டார்ச்சை வந்து என்ன பண்ணும்? கூட்டு சர்க்கரையான ஸ்டார்ச்சை இரட்டை சர்க்கரையான மால்டோஸாக மாற்றக்கூடியது என்றதை ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா, சரி, ஓகே சார். இந்த வியர்வை மற்றும் சிறுநீரில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அமிலம் இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல உங்களுக்கு கேட்கலாம். சரிங்களா, சிறுநீரில் வந்து என்ன அமிலம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரிக் அமிலம் இருக்குது. யூரிக் அமிலம் இருக்குன்றதை ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா, சரி, ரத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் என்ற நிறமீனை வந்து ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா, சரி, ஓகே சார். அடுத்த கொஸ்டின் போவோமா? 4th கொடுத்துருக்காங்க. இந்த சைட்லாம் பார்த்தோன்னா கோரை பற்கள் அதனுடைய கவுண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரி, கோரை பற்களோட கவுண்ட் என்ன, முன் கடவாய் பற்கள் கவுண்ட் என்னான்னு கேட்டிருக்காங்க, பின் கடவாய் பற்களோட கவுண்ட் என்னான்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடலில் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய வாயில் வந்து எத்தனை பற்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32 பற்கள் இருக்குது. சரிங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா வெட்டு பற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெட்டு பற்கள் வந்து பார்த்திங்கன்னா 8 இருக்கும். சரிங்களா, அதை மட்டும் இங்கே விட்டு இருக்காங்க. 8 இருக்கும். 8 மிச்சம்லாம் ஆட் பண்ணினா ஒரு 32 வந்துடும். சரிங்களா, அப்போ இந்த வெட்டு பற்கள் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவை வந்து பார்த்தீங்கன்னா வெட்டவும், சரிங்களா, கடிக்கவும் வந்து பார்த்தீங்கன்னா இது பயன்படுகிறது. சரிங்களா, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோரை பற்களுடைய கவுண்ட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 4. சரிங்களா, கோரை பற்களுடைய கவுண்ட் எவ்வளோ? 4. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாப்பிடக்கூடிய இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கறி எதுனா சாப்பிடும் போது அதை துளையிடவும் கிழிக்கவும் சரிங்களா பயன்படக்கூடியதான் இந்த கோரை பற்கள். சரிங்களா, இந்த முன் கடவாய் பற்கள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரைக்கவும், சரிங்களா, மெல்லவும் கூட பயன்படுத்தக்கூடியது. சரியா, நசுக்கவும் அரைக்கவும் பயன்படக்கூடியது தான் அது இந்த முன் கடவாய் பற்கள். அப்போ வந்து 8 இதில் இருக்குது 8 பற்கள் இருக்குது. பின் கடவாய் பற்கள் என்ன பண்ணால் அதுவும் அதே தான், அரைக்கவும் நசுக்கவும் மெல்லவும் கூட பயன்படும். அதான் பின் கடவாய் பற்கள் எத்தனை இருக்குன்னா 12 இருக்குது. சரிங்களா, டோட்டலாக நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெட்டு பற்களோட சேர்த்து ஆட் பண்ணிங்கன்னா 32 பற்கள்ன்றதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. சரி, அதுக்கான ஆப்ஷன் வந்து பார்க்கும்போது 1, 2, 3. சரிங்களா, டி தான் அதுக்கான ஆன்சர். சரிங்களா, சார், அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மனித உடலில் காணப்படும் உமிழ்நீர் சுரப்புகளில் மிகப்பெரிய சுரப்பி எது அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, இப்போது உமிழ்நீர் சுரப்புகளில் எது மிக பெருசு அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் பண்ணி பார்த்துங்க தெளிவான உமிழ்நீர் சுரப்பிகளை தான் கேட்டிருக்காங்க. அப்போது ஆப்ஷன் பார்க்கும்போது மேலெண்ண சுரப்பி, நாவடி சுரப்பி, தாடை சுரப்பி, இது எல்லாமே வந்து உமிழ்நீர் சுரப்பிகள் தான். இதில் எது ரொம்ப பெருசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலெண்ண சுரப்பி. சரிங்களா, ஏ தான் அதுக்கான ஆன்சர். சரி, இதிலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த உமிழ்நீர் சுரப்பிலே மிக சிறிய சுரப்பி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாவடி சுரப்பி, மிக சிறிய சுரப்பி. சரிங்களா, அப்போ மிக பெருசு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இந்த மேலெண்ணெய் சுரப்பி. சரிங்களா, இந்த மேலெண்ணெய் சுரப்பி எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இரு கண்டங்கள். சரிங்களா, நம்மளுடைய இரு கண்டங்கத்திலையும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் காதினுடைய கீழும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேலெண்ணெய் சுரப்பியானது இருக்கும். சரிங்களா, நாவடி சுரப்பி எங்கே இருக்கும்? நாவினுடைய அடிப்புறத்தில் இருக்கும். சரிங்களா, சரி, ஓகே சார். இந்த தாடை சுரப்பி, மேல் தாடை கீழ் தாடைன்னு சொல்லுவாங்க. இந்த தாடை சுரப்பி எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தாடையினுடைய ஓரங்களில் இருக்கும், கோணங்களில் காணப்படக்கூடியதான். இந்த கோணங்களில் காணப்படும். நம்ம தாடையினுடைய கோணங்களில் வந்து பார்த்தோன்னா காணப்படக்கூடியது எதுனா இந்த தாடை சுரப்பி. சரிங்களா, அப்போது உமிழ்நீர் சுரப்பியிலே மிகப்பெரிய சுரப்பி எது அப்படின்னு கேட்டாங்கன்னா எக்ஸாம்பிள்லாம் சொன்னோம், மேலெண்ணெய் சுரப்பி தான் நீங்கள் சொல்லணும். ரொம்ப சின்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாவடி சுரப்பி அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா சார், அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு கூற்று காரணம் மாதிரி கொடுத்துருக்காங்க. கூற்று 1, மனித இறப்பை ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தை கொண்டுள்ளது. சரிங்களா, ரெண்டாவது கூற்று மேலும் ரென்னின் மற்றும் பெப்சின் ஆகிய நொதிகளையும் கொண்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ரெண்டு விஷயமே கரெக்டு தான். சில இறப்பையில் என்ன அமிலம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் இருக்கும். சரிங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரென்னின் என்று இருக்கும், பெப்சின் இருக்கும், ரெண்டுமே ரைட்டு. சரிங்களா, அப்போ கூற்று 1, 2 ரெண்டுமே சரியாக தான் அதுக்கான ஆன்சர். பட் இருந்தாலும் அந்த ரென்னின் என்பது யாருக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா பச்சிளம் குழந்தைகளுக்கு இருக்கும். சரிங்களா, பச்சிளம் குழந்தைகளுக்கு அந்த பெப்சின்ன்றது நார்மலாக எல்லாருக்குமே இருக்கக்கூடிய விஷயம் தான். சரி, ஓகே. இந்த இறப்பை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லணும் அப்படின்னு இறப்பை என்பது என்ன ஷேப்பில் இருக்குன்னு கேட்பாங்க. சரிங்களா, இறப்பை என்பது ஜே வடிவம். சரிங்களா, ஜே ஷேப்பில் இது இருக்குது. சரி, அந்த இறப்பையில் இருக்கக்கூடிய நீரானது நிறமற்று இருக்குது. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் இதில் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம்ன்றது இருக்குது. சரிங்களா, இந்த ரென்னின்ன்றதோட முக்கியமான வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் புரதம் ஆகிய கேசினை உறைய வைக்க பயன்படுகிறதுனா இந்த ரென்னின். சரிங்களா, இந்த பெப்சின் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா பெப்சினானது நம்ம உடம்புல செயலற்ற நிலையில் தான் இருக்கும், பெப்சினோஜனாக தான் இருக்கும். இந்த எஸ்சில் அமிலம் செயல்படுறதுனால அது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரதங்களை வந்து பார்த்தா செரிக்கை செய்து அதை பெப்டைடுகளாக மாற்றக்கூடிய இதோடைய வேலை இந்த பெப்சினோட வேலை. சரிங்களா, அதை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுங்க. சரிங்களா, அப்போது ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தினுடைய அதனுடைய வடிவம், இறப்பையினுடைய வடிவம் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கேட்கலாம். என்னது ஜே வடிவம் என்றதை மறக்கக்கூடாது. சரிங்களா, அப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 2 நொதிகள் இருக்குது, ரென்னின் மற்றும் பெப்சின். ரென்னின் என்பது பச்சிளம் குழந்தைங்கன்னு சொல்லுவாங்க, அங்கே இருக்குது. பெப்சின் நார்மலாக எல்லா உடம்புலையுமே இருக்குன்றது ஞாபகம் வச்சுங்க. இது மட்டும் இல்லாமல் ரென்னின் என்ற ஒரு நொதி இருக்குது. சரிங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா வேறு வேலையை செய்யும். சரிங்களா, இதை தெரிஞ்சு வச்சுங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரென்னின் என்பது பச்சிளம் குழந்தை ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா சார், அடுத்து பாருங்கள், சிறு குடலின் நீளம் என்ன அப்படின்னு கேட்டுருக்காங்க. சரிங்களா, நம்மளோட சிறு குடலுடைய நீளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 5 to 7 மீட்டர். சரிங்களா, இதுதான் கரெக்டான ஆன்சர். சரி, நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து 5 மீட்டர்ன்றது ஞாபகம் வச்சுங்க. 5 to 7 மீட்டர் அளவு கூட வந்து பார்த்தீங்கன்னா சிறுகுடலிய நீளமானது இருக்கும். சரி, அதில் ஆப்ஷன்ஸில் வேறு சில விஷயங்கள்லாம் கொடுத்துருங்க, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 to 7 மீட்டர்லாம் நம்மளுக்கு வேணாம். 1.7 மீட்டர் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா பெருங்குடலின் நீளம். சரிங்களா, பெருங்குடலோட நீளம் என்னது 1.5 மீட்டர். சரிங்களா, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த 22 சென்டிமீட்டர். இந்த 22 சென்டிமீட்டர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா உணவுக்குழலின் நீளம். உணவுக்குழல். சரி, அந்த உணவுக்குழலுடைய நீளம் வந்து பார்த்தீங்கன்னா 22 சென்டிமீட்டர். சரிங்களா, நம்ம உணவுக்குழலானது அந்த உணவானது என்ன பண்ணுறோம், நம்மளுடைய குழல் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கே குடல் பகுதியை வழியாக வந்து எங்கே அடையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறப்பை என்ற பகுதியை அடையுது. சரிங்களா, அது எந்த அலை போன்ற ஒரு இயக்கம் கேட்பாங்க எக்ஸாம்பிள், எந்த இது இயக்கம்னால இது வந்து உள்ள அடையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிஸ்டால்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிஸ்டால்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிஸ்டால்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, பெரிடால்சிஸ். அப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அலை போன்ற இயக்கம். சரி, அலை போன்ற இயக்கத்தினால தான் நம்ம சாப்பிடக்கூடிய உணவானது ஒரு அலை மாதிரி வந்து இறப்பை அடையுதுன்றதை ஞாபகம் வச்சுங்க. அப்போ பெரிடால்சிஸ்ன்றதை நீங்கள் கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெருங்குடலுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா நீளம் எவ்வளோ 1.5 மீட்டர். சரிங்களா, சிறுகுடல் இது வந்து பார்த்தீங்கன்னா 5 to 7 மீட்டர். சரிங்களா, 5 மீட்டர்ன்ற ரேஞ்சில் கூட அது இருக்கலாம். சரிங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உணவுக்குள்ளோட வந்து பார்த்தீங்கன்னா நீளம் வந்து 22 சென்டிமீட்டர்ன்றதை ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா சார், அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. இந்த சைடு இல்லாமல் குடல்கள் சிறுகுடலுடைய 3 வகைகள் கொடுத்து இந்த பக்கம் அதனுடைய வேறு பெயர்கள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அப்போது பார்க்கலாம் நம்ம முன் சிறுகுடல். சரி, இந்த முன் சிறுகுடல் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சி வடிவத்தில் இது இருக்கும். சரிங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய 100 பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டியோடினம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கே திறக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பித்த நாளங்களும் கணைய நாளங்களும் எங்கே சந்திக்குதோ அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முன் சிறுகுடலானது சந்திக்கும். சரிங்களா, ஓகே. முன் சிறுகுடலானது வந்து எங்கே சந்திக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பித்த நாளமும் கணைய நாளமும் எங்கே சந்திக்குதோ அங்கே தான் வந்து பார்த்தா முன் சிறுகுடலானது திறக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. சரி, இது வந்து ஷேப்பில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
சி ஷேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்கும் சரிங்களா. அப்போ பித்த நாளங்கள் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லீரலில் இருக்கும் சரிங்களா. பித்த நீர் எங்கே உற்பத்தி ஆகும் எக்ஸாம்பிள் கேட்கலாம், எங்கே உற்பத்தி ஆகும் கல்லீரல் தான் உற்பத்தி ஆகும் சரிங்களா. அப்போது பித்த நீர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சரிங்களா இது ரொம்ப அதிகமாச்சுன்னா தான் உங்களுக்கு உருவாகும் மஞ்சக்காமாலை என்ற நோய் ஏற்படும். அப்போ கல்லீரல் பாதிப்பால் என்ன நோய் ஏற்படுகிறது, மஞ்சக்காமாலை என்ற நோய் ஏற்படுது. அந்த தெரிஞ்சு வச்சுங்க சரி. ஓகே சார். நடு சிறுகுடல் அதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீஜினம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நடு சிறுகுடலில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுகுடலுக்கான நீர்கள்னு சொல்லுவாங்க. அந்த நீர்கள் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நடு சிறுகுடல் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட நொதிகளும் இங்கே இருக்கும். என்னென்ன நொதிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மால்டோஸ், லாக்டோஸ் சரிங்களா, லிப்பேஸ் சரிங்களா, சுக்ரோஸ் போன்ற எல்லா நொதிகளும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நடு சிறுகுடலில் தான் இருக்கும் சரிங்களா. அப்போ இதுக்கு இன்னொரு என்ன பேர் ஜீஜினம் என்றதை ஞாபகம் வச்சுங்க. அப்போ 1 இது வந்து பார்த்தீங்கன்னா 2 சரிங்களா. அடுத்து பின் சிறுகுடல். பெண் சிறுகுடல் வந்து என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா இலியம் சரிங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 சரிங்களா. அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து பார்க்கும்போது 2, 2, 3, 1 சரிங்களா. பி தான் அதுக்கான ஆன்சர் சரிங்களா. இப்போது இந்த பின் சிறுகுடலை பற்றி என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்த குடல் உறிஞ்சிகள்னு சொல்லுவாங்க, இந்த நீட்சிகள் சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீட்சிகள் அப்படி இருக்கும், நீட்சிகள் வந்து இருக்கும் ஒரு 1 mm ரேஞ்சில் நீட்சிகள் இருக்கும். அந்த நீட்சிகளுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடல் உறிஞ்சிகள்னு சொல்லுவாங்க. தேவையில்லாத சத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் எல்லாம் உரிகிற வேலை எது செய்யும், அந்த குடல் உறிஞ்சிகள் தான் செய்யும். இந்த குடல் உறிஞ்சிகள் எங்கே இருக்குன்னா பின் சிறுகுடல் தான் இருக்குது. குடல் உறிஞ்சிகள் ஒரு மனிதனில் வந்து பார்த்தா எவ்வளோ குடல் உறிஞ்சிகள் சிறுகுடலில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 மில்லியனுக்கு மேலே இருக்கா சரிங்களா. 4 மில்லியன். அப்போது நம்ம உணவின் மூலமாக சாப்பிடக்கூடிய சரிங்களா நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாம் உயிரை வேலை எது செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பின் சிறுகுடலில் இருக்கக்கூடிய குடல் உறிஞ்சிகள் தான் செய்யுது சரிங்களா. அப்போ இதில் நீட்சிகள் இருக்குது, அதன் மூலம் என்ன பண்ண உணவை வந்து சிக்க வைக்கணும்னு கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க சார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கூற்று கொடுத்துருக்காங்க சரிங்களா. 2 கூற்று கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். சிறுநீரகத்தில் கார்டெக்ஸ் புரணி என்ற ஒரு மெலிதான வெளிப்பகுதி காணப்படுகிறது, மெடுலா என்ற ஒரு அடர்த்தியான உட்பகுதி காணப்படுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. அந்த 2 கூற்றுமே தப்பான விஷயம். ஏன்னா கார்டெக்ஸ் என்பது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடர்த்தியாக இருக்கும் சரிங்களா, அடர்த்தியாக இருக்கும். மெடுலா என்பது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெலிந்து இருக்கும் சரிங்களா, மெலிதாக இருக்கும் சரிங்களா. 2 கூற்றுமே தவறான விஷயம். அப்போ ஆன்சர் வந்து பார்க்கும்போது டி, 2 கூற்று 2மே தவறு சரிங்களா. இதை பற்றி நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் சிறுநீரகம் என்ன ஷேப்பில் இருக்குன்னு உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் கேட்பாங்க சரிங்களா. இது வந்து அவரை வடிவ ஷேப் சரிங்களா. சரி, என்ன ஷேப்பு அவரை வடிவம். அது மட்டும் இல்லாமல் இது என்ன நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடர் சிவந்த நிறம் வந்து கொண்டது, அடர் சிவப்பு நிறத்தை கொண்டது சரிங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கார்டெக்ஸ் என்பது வெளிப்புற பகுதி, இந்த கார்டெக்ஸ் என்பது புறணின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடர்த்தியாக இருக்கும் சரிங்களா. அப்போ மெடுலா என்பது மெலிதான ஒரு பகுதி, இது உட்பகுதி சரிங்களா. இதுதான் கரெக்டான விஷயம். இதில் மாற்றி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து சிறுநீரக நுண்குழைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிறுநீரகத்தினுடைய அடிப்படை அலகு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெஃப்ரான், நெஃப்ரான், நெஃப்ரான் சரிங்களா. இதை என்ன சொல்லுவாங்க சிறுநீரக நுண்குழாய்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, சிறுநீரக நுண்குழல்கள் சரிங்களா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெஃப்ரான். இப்போ இந்த நெஃப்ரான்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிறுநீரகம் வந்து இருக்குது. இந்த சிறுநீரகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நெஃப்ரான்கள் இருக்குன்னு எக்ஸாம் பாயிண்ட் அப்படி கேட்கும்போது 2 மில்லியன் வந்து நெஃப்ரான்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது சரிங்களா. 2 மில்லியன்ஸுக்கு மேலே இருக்குது, 2 மில்லியன் இருக்குது. இது என்ன வேலையை பார்க்கும் அப்படின்னு பார்த்தா எவ்வளோ ரத்தத்தை வடிகட்டுதுன்னு உங்களுக்கு எக்ஸாம்பிள் கேட்கலாம் சரிங்களா. 1700 1800 லிட்டரான ரத்தத்தை வடிகட்டக்கூடிய வேலைகளை இதை செய்யும் சரிங்களா. அப்போ நெஃப்ரான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்தத்தை வந்து பார்த்தா தூய்மைப்படுது அதனுடைய வேலை சரிங்களா. அப்போ கழிவு நீக்கம் பண்ணணும், இதான் அந்த சிறுநீரகத்தோட முக்கியமான வேலை. இது என்ன ஷேப்பில் இருக்கும் கேட்கலாம், அவரை வடிவன்றதை ஞாபகம் வச்சுங்க. சிறுநீரகத்தினுடைய அடிப்படையில் இருக்க நெஃப்ரான். இந்த நெஃப்ரான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிறுநீரகத்தில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மில்லியனுக்கு மேலே இருக்குது சரிங்களா. 2 மில்லியன்ஸ் ஞாபகம் வச்சுங்க. எவ்வளோ லிட்டர் ரத்தத்தை வந்து வடிகட்டும், இது 1700 முதல் 1800 லிட்டர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது வடிகட்டும் சரிங்களா. சரி, ஓகே சார். அப்போ இந்த 2 கூற்றுமே தப்பு சரிங்களா. அப்போது கார்டெக்ஸ் என்பது அடர்த்தியாக இருக்கும் சரிங்களா. மெடுல்லா இந்த வச்சே ஞாபகம் வச்சுங்க, மெலிதே இருந்திருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க சரிங்களா. சரி, ஓகே சார். அடுத்து பாருங்கள், அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 9வது கொஸ்டின் பாருங்கள். முதல் சிறுநீரக மாற்றம் நடைபெற்ற பீட்டர் பென் பிரிகாம் என்ற மருத்துவமனை எங்கு உள்ளது அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்டனில் இருக்குது. இது எந்த நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா USA சரிங்களா, அங்கே தான் இருக்குது. இந்த சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை முதல்ல எப்போ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1954 தான் பண்ணுறாங்க. சரி, யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோசப் இ முர்ரு சரிங்களா என்ற மருத்துவர், ஜோசப் இ முர்ரே சரிங்களா. முர்ரு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. முர்ரே என்றவர் தான் அதை பண்ணுறாரு. யாருக்கு பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா இரட்டையர்களாக இருக்கக்கூடிய 2 பேருக்கு பண்ணுறாங்க. அது யாருன்னா ரொனால்டு அண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிச்சார்டு ஹாரிக்
ஹாரிக்கு வந்து பண்ணுறாங்க சரிங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அறுவை சிகிச்சை பண்ணுறாங்க, இவங்க நல்லா தான் இருக்காங்க. ஒரு 8 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 இயர்ஸ் அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிச்சார்ட் ஹாரிக்கு மட்டும் என்ன பண்ணுறாருன்னா இறந்து போயிடார் சரிங்களா. இறப்பு அவர் மட்டும் இறந்து போயிடாரு சரிங்களா. அப்போது சிறுநீரக மாற்று சிறுவை சேர்ந்து பண்ணியிருக்காங்க, ஒரு 8 வருஷமாக அதை வாழ்ந்துருக்காங்க சரிங்களா. இது ஒரு சாதனை தான் சரிங்களா. அப்போது சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை முதல்ல எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட்டர் பெண்ட் பிரிகிராம் என்ற மருத்துவமனை எங்கே இருக்குது அப்படின்னா யூஎஸ்ஏல இருக்கக்கூடிய பாஸ்டான் என்ற நகரத்தில் இருக்குது சரிங்களா. சில இந்த இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் சில விஷயங்கள் பார்க்கலாம். இந்த பாரிஸ்னா எது பிரான்சினுடைய தலைநகரம். இதில் எதனுடைய தலைமையிடமாக இருக்குது அப்படின்னு பார்த்தா யுனெஸ்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. யுனெஸ்கோவினுடைய தலைமையிடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரிஸ் சரிங்களா. நியூயார்க்கை பற்றி என்ன சொல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுஎன்ஓவினுடைய தலைமையிடம் சரிங்களா. யுஎன்ஓவினுடைய தலைமையிடம் சரிங்களா. ஐநாவினுடைய தலைமையிடம் எதுனா நியூயார்க்கு. ஜெனீவா வந்து பார்த்தீங்கன்னா உலக சுகாதார நிறுவனத்தினுடைய தலைமையிடம் சரிங்களா. WHO உடைய தலைமையிடம்ன்றதை ஞாபகம் வச்சுங்க சரிங்களா. அப்போ முதல் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை எப்போ பண்ணாங்கன்னா 1954 பண்ணாங்கிறத ஞாபகம் வச்சுங்க. சரி ஓகே சார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வளரும் விந்தணுவுக்கு ஊட்டத்தினை வழங்கும் செல்கள் எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. இதில் வந்து ஆப்ஷன் பார்க்கும்போது லீடிக் செல், ஃப்ரக்டோஸ், குளுக்கோஸ் அண்ட் செட்ரோலி அப்படின்னு கொடுக்குறாங்க. ஊட்டத்தினை வழங்கக்கூடிய செல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செட்ரோலி செல், டி தான் இதுக்கான ஆன்சர் சரிங்களா. இந்த லீடிக் செல் என்ன பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்டோஸ்டிரான் என்ற ஹார்மோனை வந்து உற்பத்தி செய்யக்கூடிய செல் எது இந்த லீடிக் செல்கள் தான். டெஸ்டோஸ்டிரான் ஆண்களுக்கு ஆண்ட்ரோஜன் சொல்லுவாங்க, பதில் அந்த ஹார்மோனை உற்பத்தி செய்யக்கூடியது இந்த லீடிக் செல்கள் தான் பண்ணும். இந்த ஃப்ரக்டோஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊட்டம் அளிப்பதுனாவோ செட்ரோலி செல் தான் சரி. அந்த ஃப்ரக்டோஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விந்தணுவுக்கு ஆற்றலை அளிக்கக்கூடியது ஃப்ரக்டோஸ் சரிங்களா. இந்த குளுக்கோஸ் வந்து நம்மளுக்கு ஆற்றல் சரிங்களா. மனித உடம்பில் உள்ள தசைகள் எலும்புகள் எல்லாத்தையுமே எது ஆற்றல் தரக்கூடியதுன்னா இந்த குளுக்கோஸ் தான் தரக்கூடிய சரிங்களா. அப்போ இந்த லீடிக் செல் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்டோஸ்டிரான் என்ற ஹார்மோனை உற்பத்தி செய்யக்கூடியது சரிங்களா. ரொம்ப முக்கியமான 2 விஷயங்கள் சரியா, நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஊட்டத்தை வழங்கக்கூடியதுனோ செட்ரோலி செல்கள், ஆனால் அந்த டெஸ்டோஸ்டிரான் என்ற ஹார்மோனை உற்பத்தி செய்யக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீடிக் செல்கள்ன்றதை ஞாபகம் வச்சுங்க சரிங்களா. ஸோ அடுத்த விஷயம் பாருங்கள். கூற்று மாதிரி கொடுத்துருக்காங்க. பெண்களில் மாதவிடாய் சுழற்சியானது 11 வயது முதல் 13 வயதிற்குள் ஆரம்பிக்கும் நிலை பூப்படைதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ அடுலாக மாறுறாங்களோ அதை என்ன சொல்லுவாங்க பூப்படைதல் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. 48 முதல் 50 வயதிற்குள் முடிவடைஞ்சு முடிந்த நிலை மாத விடைவு எனப்படும். அப்போ மாதவிடாய் சுழற்சியானது எப்போ நின்று போதோ அப்போ தான் என்ன சொல்லுவாங்க அதை மாத விடைவுன்னு சொல்லுவாங்க. விட்டு போச்சு, விடை பெற்று விட்டது சரிங்களா. அப்போ என்ன சொல்லுவாங்க, இது ரெண்டுமே கூற்றுமே ரைட்டு சரிங்களா. அப்போ 2 சரி சரிங்களா. இதில் வந்து 48 to 50ன்னு கொடுத்துருவாங்க. சில புக்கில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா 45 to 50ன்னு கொடுத்துருப்பாங்க சரிங்களா. ஹையர் ஸ்டாண்டர்டில் வந்து பார்த்தீங்கன்னா 10th புக்கில் 48 to 15 கொடுத்துருப்பாங்க சரிங்களா. எதுவும் பிரச்சனை இல்லை. 50 வயசுன்றது தான் அவங்களோட மாத விடைவுக்கான காலம் அன்றதை ஞாபகம் வச்சுங்க. அப்போ பூப்படையல் என்பது இவங்க எப்போ அடுலாக மாறுறாங்க, அந்த மாதவிடாய் சுழற்சியானது எப்போ தொடங்குது சரிங்களா. அதுக்கடுத்து மாத விடைவு என்பது 50 வயசில் அவங்களுக்கு முடிஞ்சு போகுது. ஆனால் ஆண்களுக்கு அப்படி கிடையாது சரிங்களா. அவங்க பருவம் அடைந்ததுக்கு அப்புறமா அவங்களோட வாழ்நாள் முழுமே அவங்களுக்கான செக்ஸுவல் ஹார்மோன்ஸ் எல்லாமே என்ன பண்ணும் சுரக்க ஆரம்பிக்கும்ன்றதை ஞாபகம் வச்சுங்க சரிங்களா. சரி ஓகே சார். இப்போ வந்து மாதவிடாய் சுழற்சி என்பது எத்தனை நாட்கள் நடைபெறும் என்று எக்ஸாம் பாயிண்ட் உங்களுக்கு கேட்கலாம். மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 28 நாட்கள் நடக்கும். 28 நாட்கள் நடக்கும் சரிங்களா. அது மட்டும் இல்லை சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 நாள் ஆகும் சரிங்களா. இது ரெகுலராக நடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட சில பிரச்சனைகள் வரும். அதை போயிட்டு பார்த்தீங்கன்னா முதலே 6 மணிலேயே வந்து செக் பண்ணி அதுக்கான மெடிசன் எடுக்கிறது ரொம்ப நல்லது சரிங்களா. அப்போது மாதவிடாயினுடைய காலம் என்பது 28 நாட்கள்ன்றதை ஞாபகம் வச்சுங்க சரிங்களா. அப்போது பூப்படைதல் என்றது என்ன ஞாபகம் வச்சுங்க, மாத விடைவு என்பது என்னன்னு மீனிங் புரிஞ்சுங்க சரிங்களா. சார் அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மனிதனில் கர்ப்ப காலம் எத்தனை நாட்கள் அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. எத்தனை நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 280 நாட்கள் சரிங்களா. டி தான் இதுக்கு ஆன்சர். இந்த டைமில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கர்ப்பப்பை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கர்ப்பப்பையானது நார்மலாக இருக்கிறத விட 500 மடங்கு பெருசாகுமா. அவருடைய கர்ப்பப்பை இவ்வளோ பெருசாகும். கர்ப்பப்பை சரிங்களா. கர்ப்பப்பையானது 500 மடங்கு பெருசாகுமா. 500 மடங்கு பெரிது ஆகும் சரிங்களா. அப்போது 280 நாட்கள்ன்றது ஞாபகம் வச்சுங்க. 500 மடங்கு கர்ப்பப்பையானது அவங்க கர்ப்பமுற்ற காலத்தில் 500 மடங்கு அந்த கர்ப்பப்பையானது பெருசாகுமா சரிங்களா. அப்போது மனிதனுடைய கர்ப்ப காலம் என்பது 280 நாட்கள்ன்றதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கொஸ்டின் போவோமா. ரெண்டுமே கூட்டு கொடுக்குறாங்க. சில சமயங்களில் அண்டகத்தினால் 2 முட்டையானது வெளியிடப்பட்டு அண்டத்திலிருந்து 2 முட்டையானது வெளியிடப்பட்டு இரு வேறுபட்ட விந்தணுவால் கருவுறுதல் நடைபெற்று வேறுபட்ட இரட்டையர்கள் உருவாகின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 அண்டம் சரிங்களா,
2 பார்த்தீங்கன்னா விந்து சரிங்களா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு நினைக்கும் பார்த்தீங்கன்னா வேறுபட்ட இரட்டையர்கள், ஒரு ஆண் ஒரு பெண் பிறக்கலாம் சரிங்களா. ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை பிறக்கலாம். அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மேஷன் ஆனது உருவாகும் சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை, ஒரே ஒரு முட்டை ஒரு விந்தணுவால் கருவிடு, ஒரு விந்தணுவால் தான் அது கருவுற்றது செய்யப்பட்டு 2 கருவாக பிளவுபட்டு ஒத்த இரட்டையர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உருவாகும். அப்போது ஒரே கரு தான், அதுவே வந்து 2ஆக பிளந்து போச்சு. பிளந்து போய் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருவத்தில் ஒத்த 2 ஆண் பிள்ளைகள் 2 இல்லைனா 2 பெண் பிள்ளைகள் பிறகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அப்போது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேறுபட ஒரு ஆண் குழந்தை பெண் குழந்தை பிறக்கும் சரிங்களா. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை தான், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னது அந்த கருவானது பிளக்கப்படுது. அப்போது ஒரே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆண் குழந்தை பிறக்கலாம், இல்லை 2 பெண் குழந்தையும் பிறக்கலாம் சரிங்களா. அது ரெண்டுமே உருவத்தில் ஒருத்தர மாதிரியே இருக்கும் சரிங்களா. அப்போது 2 கூற்றுமே சரி. ஆன்சர் என்ன வரணும்? ஏ. கூற்று 1 மற்றும் 2 ரெண்டுமே சரியானது என்றதை ஞாபகம் வச்சுங்க சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். குழந்தை பிறப்பிற்கு பிறகு பால் சுரப்பிலிருந்து முதலில் வெளிவரும் பால் என்னன்னு கேட்குறாங்க சரிங்களா. என்ன பால் வந்து வெளியே வருது, அதோட நேம் கேட்குறாங்க சரிங்களா. அதோட நேம்னா பார்த்தீங்கன்னா சி கொலஸ்ட்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. கொலஸ்ட்ரம்த்துக்கு ஒரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சீம் பால் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சீம் பால் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள், 2 to 3 நாள் சரிங்களா. 2 to 3 நாள் வந்து பார்த்தீங்கன்னா நாட்களானது வெளிப்படும். இந்த சீம் பால் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிக நோய் எதிர்ப்பு சக்தின்றது இருக்குது சரிங்களா. அப்போது குழந்தைகளுக்கு வந்து சீம் பால் என்பது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக தரக்கூடியது, அவங்களோட நோய் தடைகாப்பு மண்டலமானது பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் சரிங்களா. ஓகே சார், இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதை பற்றி பார்க்கலாம். ப்ரோலாக்டான் என்பது பால் உற்பத்தி, பால் சுரப்பிகள் மூலமாக பால் உற்பத்தி செய்வது சரிங்களா. ஆக்சிடோசின் என்பது பாலை வெளித்தள்ளக்கூடியது, பாலை வெளித்தள்ள பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் கர்ப்பப்பைகள் சுருங்கி குழந்தை பிறப்பை எளிதாக்கவும் பார்த்தா அந்த ஆக்சிடோசின் வந்து பயன்படுது சரிங்களா. ஈஸ்ட்ரோஜன்ன்றது என்னன்னா ஒரு ஹார்மோன், பெண்களுக்கு சுரக்கக்கூடிய ஹார்மோன்கள். பெண்களுக்கு சுரக்கக்கூடிய ஹார்மோன் என்னென்ன ஹார்மோன்? ஈஸ்ட்ரோஜன், புரோடெஸ்டான், 2 ஹார்மோன்களும் சுரக்கக்கூடியது. அதாவது ஈஸ்ட்ரோஜன் என்பது பெண்களுக்கு சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன்ன்றதை ஞாபகம் வச்சுங்க சரிங்களா. அப்போது முதலில் வெளிவரும் அந்த பாலுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரம்ன்றதை மறக்கூடாது. இதுனா ஒரு பேர் என்ன சொல்லுவாங்க? சீம் பால். அப்போ நோய் எதிர்ப்பு சக்தின்றது அதில் அதிகமாக இருக்குது சரிங்களா. சார், அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தேசிய குடும்ப நலத்திட்டம் இந்தியாவில் உருவாக்கப்பட்ட ஆண்டு எப்போன்னு கேட்குறாங்க சரிங்களா. எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1952 தான் வந்து பார்த்தீங்கன்னா இது உருவாக்குனாங்க சரிங்களா. நீங்கள் ஆரம்ப சுகாதார நிலையம் சரிங்களா, எல்லாம் மருத்துவமனை, அரசு மருத்துவமனையெல்லாம் போனீங்கன்னா சரிங்களா, ஒரு முக்கோணம் வந்து பார்த்தா தலைகீழாக போட்டு ரெட் கலரில் காட்டியிருப்பாங்க சரிங்களா. அதுக்கு என்ன காரணம்னா குடும்ப நல கட்டுப்பாடு பற்றி யோசனைகள் சொல்வது சரிங்களா. சிறு குடும்பம் தான் சீரான வாழ்வு என்பது வசனம் சரிங்களா. அப்போது அந்த வசனம் அங்கே எழுதியப்பட்டு ஆரம்ப சுகாதார மையத்தில் என்ன பண்ணால் தலைகீழாக போட்டிருப்பாங்க அந்த சிவப்பு நிற முக்கோணம். அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்ப கட்டுப்பாடு விஷயமான எல்லா ஆலோசனைகளும் அங்கே கொடுப்பாங்க சரிங்களா. அப்போது 1952ன்றது தேசிய குடும்ப நலத்திட்டம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க சரிங்களா. அது என்ன ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கோணத்தை திருப்பி போட்ட மாதிரி இருக்கும் சரிங்களா. சரி, ஓகே சார். இதில் இன்னும் சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்ல வராங்கிறத நம்ம கொஞ்சம் பார்க்கலாம் சரிங்களா. ஃபஸ்ட்டு பார்க்கலாம் 1955 சரி. அந்த 1955 வச்சு என்ன சொல்லனா இந்து சரிங்களா, இந்து வாரிசுரிமை சட்டம், இந்து வாரிசு உரிமை திட்டம் சரிங்களா. வாரிசு ஆயிடுச்சு. 56 வந்து பார்த்தீங்கன்னா இந்து திருமண சட்டம் சரிங்களா. இந்து திருமண சட்டம் நடந்து போச்சு சரிங்களா. 61 என்னன்னா வரதட்சணை தடுப்பு சட்டம், வரதட்சணை தடுப்பு சட்டம் 1961. 1971 நீங்கள் போனீங்கன்னா கருக்கலைப்பு தடை சட்டம்ன்றதை ஞாபகம் வச்சுங்க சரிங்களா. அப்போது தேசிய குடும்ப நலத்திட்டம் என்பது 1952, இந்து வாரிசுரிமை சட்டம் 1955 சரிங்களா. அதுக்கடுத்து கல்யாணம் நடக்குது. இந்து திருமண சட்டம் 1956, அடுத்து வரதட்சணை தடுப்பு சட்டம் 1961. 78 ஆனது கருக்கலைப்பு சட்டம், கருக்கலைப்பு சரிங்களா. அடுத்து பாருங்கள், ஆண்களில் எந்த முறையில் கருத்தடை செய்யப்படுது அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. ஆண்களுக்கு வந்து கருத்தடை ஆபரேஷன் எடுத்துன்னா நேமில் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. ஆண்களுக்கு கருத்தடை பண்ணுறாங்க அப்படின்னா விந்து நாள துண்டிப்பு பண்ணணும் சரிங்களா. அப்போது விந்து நாள துண்டிப்பு, விந்து நாளை வந்து என்ன பண்ணால் துண்டிப்பு பண்ணோம், விந்து நாளை துண்டிப்பு பண்ணோம் சரிங்களா. அந்த வரிசையில் இருக்கக்கூடிய வாசெக்டமின்றதை ஞாபகம் வச்சுங்க சரிங்களா. அப்போது வாசெக்டமி தான் அதுக்கான ஆன்சர் சரி. அந்த டூஃபெக்டமின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான அண்ட நாளங்கள் துண்டிப்பு, அண்ட நாளம் சரிங்களா. அண்ட நாளத்தை துண்டிப்பது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூஃபெக்டமின்னு சொல்லுவாங்க. இந்த லூப் அடுத்து அந்த காப்பர் டீ, இந்த ரெண்டும் என்ன சொல்லுவாங்கன்னா
IUDS அப்படின்னு சொல்லுவாங்க. IUDS அப்படின்னா கருப்பையினுள் பொருத்தப்படும் கருத்தடை சாதனங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சாதனங்களை பொருத்தினாங்கன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் பார்த்தீங்கன்னா பெண்களுடைய இதில் வந்து கர்ப்பப்பையில் இது வந்து செலுத்துவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தாமிரம் மற்றும் பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்ட ஒரு பொருள். இதன் மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விந்து செல்லானது கருப்பைக்குள் போகாமல் தடுக்கப்படும் ஒரு 3 வருஷத்துக்கு. சரிங்களா, 3 ஆண்டுகள் வந்து பார்த்தோன்னா இது யூஸ் ஆகும். சரிங்களா, அப்போ இது எதனால் செய்யப்படுதுன்னா தாமிரம் மற்றும் பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்டிருந்தால் கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா, அப்போது ஆண்களுக்கு என்பது வாசெக்டமி, பெண்களுக்குன்றது எது டியூபெக்டமி. சரிங்களா, ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கொஸ்டின் போகுமா? மாதவிடாய். இது வந்து பார்த்தோன்னா மாதவிடாவினுடைய காலங்கள், அதில் காலத்தில் நடக்கக்கூடிய நிலைகளை பற்றி கொடுத்துருக்காங்க. அது என்ன டேஸில் நடக்கும் நான் சொல்லிட்டேன் முதலே. மாதவிடாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி மாதவிடாய் சுழற்சி என்பது 28 நாட்கள் நடக்கும்னு சொல்லிட்டேன். இந்த 28 நாளுக்குள்ளே வந்து பார்த்தா 4 நிலைகள் இருக்குது. அதை வச்சு மேட்ச் ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து மாதவிடாய் அப்படின்னா மாதவிடாய் என்பது ஃபஸ்ட்டு என்ன ஸ்டேஜில் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 to 5. சரிங்களா, 4 to 5. பாலிகுலார் நிலை என்பது பாலிகுலார் நிலைனா 6 to 13. சரிங்களா, அதுக்கடுத்து ரெண்டாவது அது நேரம் இருக்குது. அண்டம் விடுபடுதல் நிலை என்பது 14வது நாள். சரிங்களா, லூட்டியல் நிலை என்பது 15 to 28வது நாள். சரிங்களா, அப்போ ஆப்ஷன்ஸ் வந்து பார்க்கும்போது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 to 3 1. சரிங்களா, ஆன்சர் என்னது? டி தான் இதுக்கான ஆன்சர். சரிங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது தெரியாது. இருந்தாலும் இந்த அண்டம் விடுபடுதல் நிலை என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா, 14வது நாள் வந்து நடக்கும். சரிங்களா, அதில் வந்து 3 to 4 நாள் அவங்க நிறைய ரத்தப்போக்குகள் ஏற்படும். இருந்தாலும் இந்த 14வது நாள் தான் அது அண்டம் விடுபடும் நிலை. அதை வச்சு ஞாபகம் வச்சுட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நான் 3வதுக்கு ஆன்சர் 3 தான். அப்போ நம்ம ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது 3வதுல 3 எதுவுமே இல்லை. சரிங்களா, சில எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் எந்த விஷயங்கள் தெரிஞ்சாலும் ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சு வச்சுன்னா போனால் நம்ம மேட்ச் த ஃபாலோயிங்க பூர்த்தி செய்யணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும் தான் இருக்குன்றது மாதிரி வச்சு ஆன்சர் பண்ணிடுங்க. டி தான் இதுக்கான ஆன்சர். சரிங்களா, ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. இரைப்பை சார் உடற் செயலியின் தந்தை என அறியப்படுவார் யார் அப்படின்னு கேட்டாங்க. சரிங்களா, இதுக்கான ஆன்சர் வந்து டி வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வில்லியம் பியூமாண்ட். சரிங்களா, இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர். அது மட்டும் இல்லாமல் இரைப்பையில் வந்து பார்த்தீங்கன்னா HCl என்ற நொதி HCl என்ற ஒரு அமிலம் இருக்குது. இந்த அமிலம் தான் செரிமானத்தினுடைய முக்கியமான எல்லா வேலைகளையும் செய்துன்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வு மூலமாக அவர் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. சரிங்களா, அப்போது வில்லியம் பியூமாண்ட் என்பது என்னன்னா இரைப்பை சார் உடற் செயலியின் தந்தை. சரிங்களா, நம்ம போன கிளாஸில் பார்த்தோம் நவீன சார் உடற் செயலினுடைய தந்தை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் ஹார்வி. சரிங்களா, நவீன ரத்த ஓட்ட மண்டலத்தின் கண்டுபிடிச்சார் பார்த்தீங்களா, அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வில்லியம் ஹார்வி. அவர் தான் நவீன உடற் செயலின் தந்தை. ஆனால் இவர் யார்? இரைப்பையில் இருக்கக்கூடிய HCl ஆனது செரிமானம். சரிங்களா, முக்கியமான பங்கு வகிப்பது அமிலம் தான் என்று சொல்லிட்டு நிரூபிச்சிருக்கார். சரிங்களா, சரி இந்த ஆப்ஷனில் கொடுத்துருக்க சில விஷயங்கள் பார்க்கலாம். வான் டென் பெர்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இவர் யார் அப்படின்னு பார்க்கலாம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா தொல் தாவரவியலின் தந்தை. தொல் தாவரவியலுடைய தந்தை. சரிங்களா, அந்த தொல் தாவரவியலுடைய தந்தை வந்து என்ன தொல் தாவரம் அப்படின்றது என்னன்னா நம்ம பூமியில் காலகாலமாக ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பூமியில் படிந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய தாவரங்கள் மற்றும் உயிரினங்களை பற்றி படிக்கக்கூடிய படிப்பு தான் அது தொல் தாவரவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அப்போ அதனுடைய தந்தை யாருன்னா வான் டென் பெர்க். சரிங்களா, இந்த பீர்பால் சகானி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய தொல் தாவரவியலின் தந்தை. இந்திய தொல் தாவரவியலினுடைய தந்தை. சரிங்களா, சரி ஓகே. இந்த WF லிஃபி, இந்த லிஃபி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் 14 வந்து கண்டுபிடிச்சிருக்கு. அந்த கார்பன் 14 வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா கதிராக்க இந்த கார்பனை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காலத்தில் வந்து வாழக்கூடிய உயிரினங்கள் வந்து எந்த இயரில் வாழ்ந்துச்சுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது எது யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழங்காலத்தில் வாழ்ந்த உயிரினங்களினுடைய அதனுடைய வாழ்க்கை முறைகளை பற்றி சரிங்களா கண்டுபிடிக்கிறதுக்கும் இல்லை நம்ம ஏகப்பட்ட அகழ்வாராய்ச்சிகள் பண்ணுறாங்க. அங்கே அந்த பொருட்கள் கண்டுபிடிக்கிறான்னு வச்சுங்க. அந்த பொருட்கள் வந்து எந்த காலகட்டத்தில் இருந்தது என்று பற்றி கண்டுபிடிக்கணும்னா அந்த கார்பன் 14 வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க. சரிங்களா, அப்போது சார் WF லிபி இதுக்காக பார்த்தா இவருக்கு நோபல் பரிசும் கொடுத்துருக்காங்க. இந்த ஆய்வுக்காக தான் ஒரு நோபல் பரிசு லிபிக்கு கார்பன் 14 கண்டுபிடிச்சாக தான் நோபல் பரிசே கொடுத்துருக்காங்க. சரிங்களா, சரி ஓகே சார். அப்போது இரைப்பை சார் உடற் செயலின் தந்தை யாருன்னா வில்லியம் பியூமாண்ட் என்றதை ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா, சார் அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா, முன் பெருங்குடலை பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பெருங்குடலுடைய வேறு பெயர்கள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, முன் பெருங்குடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அந்த முன் பெருங்குடல் வந்து பார்த்தோன்னா இதில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஒரு முட்டுப்பை மாதிரி இருக்கும். முட்டுப்பை மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த முட்டுப்பை உள்ள ஒரு வந்து பார்த்தீங்கன்னா விரல் போன்ற ஒரு நீச்சு மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா குடல் வால் அப்படின்னு சொல்லுவாங்க. குடல் வால். இந்த குடல் வாலானது நம்ம உடம்புல இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எச்ச உறுப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செயலிலுமே ஈடுபடாது. நம்ம உடம்புல இது இருக்கிறதே வேஸ்ட்டு. அப்போது உடல் வால் என்பது என்னது ஒரு எச்ச உறுப்பு.
நம்ம உடம்புல வந்து பார்த்திங்கன்னா அது இருக்கிறதே வேஸ்ட்டு சரிங்களா. அப்போது முன் பெருங்குடலை தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குடல் வால்ன்றது இருக்குது சரிங்களா. எக்ஸாம் பாயிண்டில் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்து பார்க்கலாம், இந்த பெருங்குடல் சரிங்களா. முன் பெருங்குடல் அப்புறமா பெருங்குடல். இந்த பெருங்குடல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர் என்னதுன்னா கோலன் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. கோலன் இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வலதுபுறம் சரிங்களா. வலதுபுறம் இடதுபுறம் சொல்லுவாங்க. வலதுபுறத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஏரி இருக்கும், வலதுபுறத்தில் ஏரி இருக்கும். இடதுபுறத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது இறங்கி இருக்கும் இந்த பெருங்குடலானது சரிங்களா. அப்போ இதுக்கு சும்மா தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலக்குடல், மலக்குடலுக்கு ஒரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்டம் சரிங்களா. இந்த மலக்குடல் வந்து பார்த்தீங்கன்னா மலக்குடல் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்ன தசைகள் இருக்கும், என்ன ஷேப்பில் வந்து தசைகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளைய தசைகள் இருக்கும், வளையங்கள் கொண்ட தசைகள், வளையங்கள் கொண்ட தசைகள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும் சரிங்களா. அதனால தான் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தா அந்த தசையானது சுருங்கி நம்ம மலமானது வெளித்தளத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. அப்போது மலச்சிக்கல் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்ச்சத்து உள்ள உணவுகளை நிறைய நீங்கள் சாப்பிடணும் சரிங்களா. நார்ச்சத்து உணவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பனங்கிழங்கு சாப்பிடலாம், பனங்கிழங்கு. அப்புறம் வந்து பழ வகைகள், பழங்களை வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் தோலோட சாப்பிடணும், தோலை சீவிட்டு சாப்பிடக்கூடாது. அப்படி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அந்த மலச்சிக்கல் என்ற பிரச்சனை என்று உங்களுக்கு வராமல் இருக்கும் சரிங்களா. அது கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுங்க. சரி ஓகே சார். அப்போது இதுக்கான ஆப்ஷன் வந்து நம்ம மேட்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 3 to 1 சரிங்களா. அப்போ முன் பெருங்குடல் என்பது சீக்கம், பெருங்குடல் என்பது கோலன், மலக்குடல் என்பது ரெக்டம் என்றதை ஞாபகம் வச்சுங்க சரிங்களா. சார் அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 20வது கொஸ்டின். மாதவிடாய் சுகாதார நாள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. எக்ஸாம்பிள் கேட்க வேண்டிய ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் தான். மாதவிடாய் சுகாதார நாள் என்பது மே 28 சரிங்களா. சி இதுதான் ஆன்சர் சரிங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதை பற்றி நம்ம பார்க்கலாம் சரிங்களா. பிப்ரவரி 4 சரி மே 31 நவம்பர் 7 கொடுத்துருக்காங்க. பிப்ரவரி 4 என்பது உலக புற்றுநோய் தினம், கேன்சர் டே சரிங்களா. உலக புற்றுநோய் தினம், உலக புற்றுநோய் தினம் சரிங்களா. நவம்பர் 7 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு நாள், தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு நாள், விழிப்புணர்வு நாள்ன்றதை ஞாபகம் வச்சுங்க சரிங்களா. அடுத்து வந்து மே 39 புகையிலை எதிர்ப்பு தினம், புகையிலை எதிர்ப்பு தினம் சரிங்களா. அப்போது மாதவிடாய் சுகாதார நாள் என்பது அந்த மே 28ன்றது மறக்கவே கூடாது சரிங்களா. அந்த மாதவிடாய் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏகப்பட்ட ரத்தப்போக்கு ஏற்படும் போது அவங்களுக்கு என்ன பண்ண உடலே ஆனது கொஞ்சம் பலவீனமாக ஃபீல் பண்ணுவாங்க சரிங்களா. அப்போ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு மேக்ஸிமம் இந்த ரத்த சோகை என்ற சில நோய்கள் கூட ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து அவங்க பார்த்தீங்கன்னா அந்த ரத்தம் சரிங்களா இரும்பு சத்து உள்ள உணவுகள் நிறைய சாப்பிடணும். இரும்பு சத்து உணவுகள் அப்படின்னு பார்த்தா நம்ம எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், இந்த ஆட்டோட கல்லீரல் சரிங்களா, அதை சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் கோழியுடைய கல்லீரல் நம்ம சாப்பிடலாம் சரிங்களா. அதுக்கடுத்து பேரிச்சம்பழம், தேன் சில இது மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நட்ஸ் இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு ரத்த சோகை என்ற ஒரு விஷயம் ஏற்படாது சரிங்களா. அதை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதவிடாய் சுகாதார நாள் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க மே 28. இப்போ நம்ம பள்ளிகளில் என்ன கொடுக்குறாங்க, நாப்கின்கள் கொடுக்குறாங்க. சானிடரி நாப்கின்களை யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. நீங்கள் துணிகள் எதனா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை நம்ம ஒரு வெந்நீரில் சரிங்களா, வெந்நீரில் வாஷ் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் நல்லா காய வச்சு அப்புறமா தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இல்லை நிறைய நோய் தொற்றுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகம் சரிங்களா. அப்போது பெண்களுக்கு ரத்த சோகை என்பது இந்த ஒரு மாதவிடாய் என்ற ஒரு விஷயத்தினால நிறைய ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது இரும்பு சத்து உள்ள உணவுகளை நிறைய சாப்பிடுங்க. சரி ஓகே சார். இன்றைக்கி வந்து நம்ம கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 வினாக்களை பற்றி நம்ம பார்த்தோம். இது எல்லாமே எக்ஸாமில் கேட்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க தான் சரிங்களா. அதனால் அதை கொஞ்சம் நல்லா இது பண்ணி படிங்க சரிங்களா. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த கிளாஸில் வந்து உயிரியல் கேள்விகள் சில டாபிக்ஸ் முக்கியமான டாபிக்லேருந்து வினாக்களை விவாதிப்போம் சரிங்களா. பாய்ங்க சார்.